பட்ஜெட் எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். பட் உங்களுக்கு பட்ஜெட் எழுத பிடிக்காது, எழுத வரல அப்படின்னா கூட நம்மளால பணம் சேவ் பண்ண முடியும். அதுக்கான 15 டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது 15மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டிப்ஸ். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டிங் பண்ணாம சேவ் பண்றதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன்று, அதாவது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு நீங்க முதல்ல பே பண்ணிக்கணும். அதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து சேவ் பண்றது. அது வந்து எந்த மாதிரியான சேவிங்ஸாக கூட இருக்கலாம். ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டோ இல்லை ஆர்டி அக்கௌண்ட்டோ இல்லை என்பிஎஸ் அக்கௌண்ட்டு, எந்த மாதிரி சேவிங்ஸாக இருந்தாலும் எது இதுலலாம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்களோ அந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு சேவிங்ஸில் போட வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க பணத்தை உங்களோட செலவுகளுக்கு, உங்களோட நீட்ஸுக்கும், உங்களோட வாண்ட்ஸுக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சேவிங்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செலவு பண்ணுறீங்க. ஸோ கில்ட் ஃப்ரீயாகவும் நம்ம வந்து செலவு பண்ணலாம். அடுத்தது, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க. அது மளிகை சாமான் வாங்குறதா இருந்தாலும் சரி, காய்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் போகிறீங்கன்னா கூட லிஸ்ட் எழுதிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் என்ன வேணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனையே இதுதான். கடையில் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ஒரு டிமார்ட் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போய் பாருங்க, யார் கையிலையுமே லிஸ்ட் இருக்காது. ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம லிட்ரலாக நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆயிலாக ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன வாங்கலாம், இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. நம்ம லிஸ்ட்டோட போனால் நம்ம அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். போகிறோமா, எடுக்கிறோமா, வந்தோமான்னு இருக்கணும். முக்கியமான விஷயம், லிஸ்ட்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதுக்கு நம்மளே ஒரு டிசிப்ளினை வந்து ஏற்படுத்திக்கணும். நம்ம ஒரு டிசிப்ளின் ஏற்படுத்திக்கிட்டாதான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். நான் வந்துட்டு இந்த பழக்கத்தை வந்து மினிமலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தேன். ஒரு 1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமா இருந்தது. லிஸ்ட்டை விட்டு ஏதாவது அதிகமாகவே வாங்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறான் அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ராவாக 2-3 பொருட்கள் வருமே தவிர அதுக்கு மேலே வந்ததே கிடையாது. இது மூலமா நீங்கள் அமௌண்ட்டும் நிறைய சேவ் பண்ண முடியும். அடுத்தது, ஷாப் யுவர் ஹோம் ஃபர்ஸ்ட். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தீந்து போச்சு, இல்லை ஏதாவது உடஞ்சிருச்சு, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும்னா வீட்டில் இருக்க பொருள் எதையாவது வச்சு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதான் ஷாப் யுவர் ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை வந்து அது வந்து உங்களோட தேவையா இல்லை உங்களோட நீடா இல்லை வாண்டானே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் அதை செலக்ட் பண்ணி சேவ் ஃபார் லேட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 24 hours அதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது ஒரு ஊக்காக இருந்தால் கூட அதை செலக்ட் பண்ணிட்டு 24 hours கழிச்சு அதை வாங்குங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சேஞ்ச் யுவர் attitude டுவர்ட்ஸ் மணி. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு டூல். அது வந்து வாழ்க்கை கிடையாது. அது வந்து ஒரு டூல். அந்த டூலை நம்ம பயன்படுத்துறதுக்கு பணத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மாற்றணும். நம்ம வந்து சேவ் பண்ணாலும் அது வந்து பெரிய சேவிங்ஸாக இருக்காது. கம்மியான அமௌண்ட் தான் சேவ் பண்ணணும். இது எதுக்கு சேவ் பண்ணிட்டு, இந்த மாதிரியான ஆட்டிடியூட். இல்லை வந்து பணக்காரங்க தான் இதெல்லாம் பண்ணலாம், நம்மளாம் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஆட்டிடியூட். இதை நம்ம மாற்றினாலே நம்மளால ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பீப்புள்கிட்ட, குறிப்பாக பெண்கள்கிட்ட இந்த விஷயத்த பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஹோம் மேக்கராக இருக்காங்க, வீட்டில் இருந்து இருக்காங்க, ஏர்ன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப வருது. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம், ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ சேஞ்ச் தட். அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடிகிற விஷயம்தான். அதை சேஞ்ச் பண்ணாலே பணத்தை வந்து நீங்கள் ஒரு டூலாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பயன்படுற ஒரு டூல் அது. அடுத்தது, டீக்ளட்டர். நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து டீக்ளட்டரிங் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது திரும்பவும் அந்த பொருள் வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. இப்போதான் நான் இதை டீக்ளட்டர் பண்ணணும், இது எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அடுத்தது, எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு கேஷாக நீங்கள் கொடுத்து பாருங்க. கையிலேருந்து ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணாமல் கேஷாக கொடுக்கும்போது நம்ம பணம் செலவு பண்ணுறோம், இதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் வருது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஜிபேல இல்லை வந்து பேடிஎம்ல, யூபிஐ ஆப்பில், கார்ட்லேயே பே பண்ணுறதுனால அது வந்து வெறும் நம்பர்ஸாக தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, பணமாக ஃபீல் ஆகலை. ஸோ பணமாக கொடுத்து பாருங்க, சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, உங்களோட கிரெடிட் கார்ட்ஸை லிட்ரலாக கட் பண்ணிடுங்க. ஐ மீன் லிட்ரலி உங்கள் கார்ட்ஸை கட் பண்ணி போட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன். கேன்சல் பண்ணிவிடுங்க, அதுதான் பெட்டர். பணம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டை கட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய சேவ் பண்ணலாம். ஏன்னா கிரெடிட் கார்டு, நான் வந்து ஒரு எக்ஸ் பேங்கர், ஸோ அதனால நான் சொல்கிறேன்.
கிரெடிட் கார்டுக்கு இருக்க மாதிரியான ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற எந்த லோன் அக்கௌண்ட்டுக்கும் கிடையாது. நான் வந்து லோன் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சொல்கிறேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு தான். ஏன்னா வந்து அதுக்கு செக்யூரிட்டின்னு ரொம்ப வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது, நீங்கள் லிமிட் தாண்ட ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அதில் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் இந்த ஆஃபர் கிடைக்குது, அந்த ஆஃபர் கிடைக்குது, இதெல்லாம் எனக்குமே சொல்லியிருக்கானுங்க கடைக்கு போகும்போது. மொபைல் வாங்குறீங்களா, கிரெடிட் கார்டில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆஃப் கிடைக்கும் அப்படிம்பாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் நாட் ஒர்த் இட். நீங்கள் வந்து அது கேஷ் கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால தேவையில்லாத தலைவலி தான். என்னதான் நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஷ் போட்டு அந்த லோனை நீங்கள் அடைச்சிட்டாலும், என்ன கேட்டால் இது இருக்குங்கிறதுக்காக இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற தாட் வரும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிட்டு ஒரு டைம் நீங்கள் வந்து தள்ளி போயிடுச்சு, கட்ட முடியலன்னா கூட ஏகப்பட்ட சார்ஜஸ் வந்துடும். ஆனால் அதோட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு தனியாக சார்ஜஸ். எதுக்கு நம்ம கையில் கேஷ் இருக்கிற போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 20,000 எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட், 3 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு 60,000 எப்போவுமே சேர்த்து வேற ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த 60,000 எப்போவுமே அந்த அக்கௌண்ட்டில் வச்சுருங்க. உங்களுக்கு எமர்ஜென்சினா அந்த அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப அமௌண்ட் மறுபடியும் சேர்த்து அதில் 60,000 எப்போவுமே அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது கவலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டை கட் பண்ணிடுங்க. அடுத்தது, உங்களோட கடன்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க பாருங்க. இது இன்க்ளூடிங் ஹோம் லோன். ஹோம் லோனுங்கிற வந்து வச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட எண்ணம். இது வந்து நானே வந்து பேங்க்ல வந்து சொல்லியும் இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டேக்ஸ் டிடக்ஷனுக்காக பார்க்குறீங்க, ஏடிசியில் இவ்வளோ டிடக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அதுக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தேவையில்லாமல் பே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நீங்கள் இந்த டேக்ஸில் மிச்சம் பண்ணுறங்கிற பேரில் தேவையில்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நிறையா கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ வந்து எல்லா விதமான டெப்டை, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லோன் இருக்குது, நிறைய டிஃபால்ட் வந்துட்டு லோனில் ஏற்படுறது வந்து ஸ்டூடெண்ட் லோனில் தான். லோன் வாங்கினதோட அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் அவங்க பே பண்ணணும். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஆள் எங்கே போனாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. வேறு அட்ரஸ் மாதிரி போயிருப்பாங்க, பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க எதுவுமே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டில் உங்களோட ஸ்டூடெண்ட் லோன் இருக்குங்கிறது எங்கே போனாலும் மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான லோன்ஸ் இருந்ததுன்னா, ஸ்டூடெண்ட் லோனோ, பயிர்க்கடனோ, இல்லை வந்து ஜுவல் லோன், ஹோம் லோன், கார் லோன், எதுவாக இருந்தாலும் அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து அதை முடிச்சிருங்க. நம்ம டெப்ட் இல்லாமல் இருக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து நிஜமாவே ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ டெப்டை முடிக்கும் போதே நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமுமே நமக்கானது. ஸோ வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்கோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்கோ போகும்போது கடன்காரனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அடுத்தது, சில பொருட்கள்லாம் இருக்குன்னா அதை ரெண்ட்டுக்கு எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஏகப்பட்ட சேர் வாங்காமல் ஃபங்க்ஷன் அப்போ ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம சேர் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போலாம் வந்து லெஹங்காலாம் வந்து ரெண்ட்டுக்கு கிடைக்குது. கல்யாணத்துக்கு வந்துட்டு லெஹங்கா ரெண்ட்டுக்கு கிடைக்குது. இல்லை பர்த்டே பார்ட்டிக்கு இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கணும்னா ட்ரெஸ்லாம் ரெண்ட்டுக்கு கிடைக்குது. தொட்டில்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம தேடி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னா அது ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு டைம் வந்து தேடி அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. அதில் வந்து ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குறத விட ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் நிறைய சேவ் பண்ண முடியும். அடுத்தது, ட்ரெஸ்ஸஸுக்கும் மேக்கப்புக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேங்கண்ட்டாக செலவு பண்ணாதீங்க. குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மேக்கப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கான அமௌண்ட் கொடுக்கலாம், அந்த குவாலிட்டிக்காக நம்ம அமௌண்ட் கொடுக்கலாம். இவ்வளோ கிராண்டாக இருக்க ட்ரெஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் தான் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து என் கல்யாணத்துக்கு வந்து ஒரு லெஹங்கா வாங்கினேன், 17,000 rupees கொடுத்து வாங்கினேன். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா வேகண்ட்டான ஒரு பர்ச்சேஸ். ஒரே ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 2 மணி நேரம் அது போட்டிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கு இப்போ அதை நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அது எனக்கு பத்தவும் இல்லை. அதுக்கு மேலே நான் இதை எங்கே போட்டு போகிறது அந்த லெஹங்காவை? ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்ட்டான ட்ரெஸ்ஸஸ்க்கு செலவு பண்ணாதீங்க. அதே மாதிரி மேக்கப் வந்து ஒரு இல்லை ஒரு 1/2 நாள் போட்டுப்போமா, நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நம்மளே கூட போட்டுக்கலாம். கல்யாணத்துக்கு நம்ம வந்து ஆள் வச்சு மேக்கப் போட்டுக்கிறோம், ஓகே. பட் பெண்கள் எல்லாம் இப்போல்லாம் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும், அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு, தம்பியோட ஃபங்க்ஷன், அக்காவோட ஃபங்க்ஷன், தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷன், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆள் வச்சு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம். தேவையில்லாத செலவு. நம்மளை வந்து பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமா, இல்லை நம்ம அழகாக காமிச்சுக்கணும்னு நினைக்கிறோமா? நம்ம மனசு அழகு தான், நம்ம முகமும் அழகாக காட்டிக்கணும்னு நான் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் அதுக்காக தேவையில்லாமல் அது செலவாக தான் எனக்கு தெரியுது. இது வந்து ஃபுல்லாகவே என்னோட ஒப்பீனியன். அஃபண்ட் ஆகிக்காதீங்க யாரும் இதனால. ஸோ உங்களுக்கு மேக்கப் போடுறதா இருந்தால் தாராளமாக போடுங்க. மேக்கப் போடுறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். எனக்கு மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும். பட் நானே போட்டுப்பேன்.
என் கல்யாணத்துக்கு தான் நான் ஒரே ஒரு வாட்டி அடுத்தவங்க கூப்பிட்டு போட்டது. மேக்கப் போடுறதுக்குன்னு ஆள் கூப்பிட்டதே கிடையாது. எனக்கு நானே தான் போட்டுக்கிறேன். நல்லா தான் இருக்கு. இதனால நீங்க செலவு பண்ணி மேக்கப் போட்டு போறனால எல்லாரும் வந்து உங்களை பாராட்ட போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். கிடையவே கிடையாது. அடுத்தது உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ நான் வந்து சேவ் பண்ணுற இடத்துல இருக்கேன். ஏன்னா வீட்டு செலவுகள் வந்து எப்போ திடீர்னு செலவுகள் வரும்னே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ வந்து எனக்கு ஏதாவது கடன் இருக்கு, இப்போ வந்து வீடு முடிக்கிறதுக்காக நான் கடன் ஒரு வேளை வாங்குற மாதிரி இருக்கு, வாங்குறேன்னா ஸோ அந்த கடனை முடிக்கிற வரைக்கும் நான் வந்து கம்மியாக செலவு பண்ணணும். கடனை முடிச்சதுக்கு அப்புறமா வேணா மற்ற செலவுகள் வெக்கேஷன் போகிறதுலையோ இல்லை வேற எங்கேயாவது அதை செலவு பண்ணுறதுலையோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் ஸ்டைலை அப்பப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளால நிறைய அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் வைப்போம். இப்போல்லாம் ஹவுஸ் ஹெல்ப்புக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் கேட்குறாங்க அவங்க. ஏன்னா விலைவாசி அவங்களுக்கு தான் ஏறிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு க்ளீன் பண்ண வராங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு வைக்கிறோம், இல்லை வீடு ஹவுஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வைக்கிறோம், இல்லை வந்து சமைக்கிறதுக்கு வைக்கிறோம்னாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட் எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் வேற ஒருத்தவங்களுக்காக நான் விசாரிச்சும் போது இதை நான் கேள்விப்பட்டேன். இன்னும் இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு நானே ஃபீல் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நம்மளே பண்ணுறதுக்கு ஈஸியான சொல்யூஷன், க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோ வேக்கமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 14,000க்கு ஹையரில் நான் ரோபோ வேக்கம் வாங்கினேன். அதனால என்னால் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக முடியுது. மீல் பிளான் பண்ணுறது மூலமாகவும் மீல் ப்ரெப்பிங் பண்ணுறது மூலமாகவும் என்னால் நானே சமைக்க முடியறதுனால அந்த செலவையும் மிச்சம் பண்ண முடியுது. உங்களால் பாத்திரம் கழுவ முடியலையா, ஒரு டிஷ் வாஷரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து 50,000 செலவாகும். பட் அந்த 50,000 கொஞ்ச நாள் சேர்த்து வச்சு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுற வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஜஸ்ட் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆகுமே அது முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான டிஐவைஸ் வேற ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இது வந்து ஒன் டைமில் இது முடிஞ்சிடும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப், பி கண்டென்ட். நம்மளோட வாண்ட்ஸ், இது வந்து இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மேக் மை செல்ஃப் ரிச் பை மேக்கிங் மை வாண்ட்ஸ் ஃபியூ. என்னோட தேவைகளை நான் குறைச்சிக்கிறது மூலமாக நான் ரிச் ஆகிறேன். அதுதான் பி கண்டென்ட் அப்படின்னு சொன்னேன். நம்ம கிட்ட இருக்க பொருட்களும் நம்ம கிட்ட இருக்கிற பணமும் நம்மளுக்கு வந்து போதுமானது அப்படின்னு நினைச்சோம்னாலே லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. லைஃப் ஸ்டைல் க்ரீப்னா ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு சம்பளம் ஏறும் போது நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். பெரிய காரில் தான் போகணும், நம்ம வந்து இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும், நம்ம வந்து வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா பார்லர் போய் ரெடி ஆகி தான் போகணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது தான் லைஃப் ஸ்டைல் க்ரீப்பை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம எப்பவும் போல் எப்பவும் இது கண்டென்ட்டாக இருக்கும், நம்ம வாழ்க்கை ஹாப்பியாக இருக்குது, நம்மளோட வருமானம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்குங்கிறத ஆரம்பிச்சிங்கனாலே ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.